அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நம்ம பேச போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டு மந்தை கூட்டத்தில் இருந்து கிழட்டு ஆடுகளை தூக்கி எறிந்த தலையாடு அப்படின்னு சொல்லணும். அது என்ன ஏது அப்படின்றத நம்ம விரிவாக பேசுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் பிரியாணியான ஆடுகள், இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் எத்தனை வழக்கு வேணாலும் நீங்கள் போடுங்க, உங்கள் கையில் இன்னைக்கு அதிகாரம் இருக்குது, அதனால் நீங்கள் ஆணவத்தில் ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை விமர்சிச்சிருக்காரு. இதுக்கு பின்னால் அவர்கிட்ட துருவி துருவி கேட்ட கேள்விகள் நிறையா இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த வெற்றி தொலைக்காட்சி இன்னைக்கு சேட்டிலைட் மூலியமாக நம்மளுடைய மக்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறதுக்கு ஏதுவாக செய்தி சேனலாக வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்துச்சு. லோகோலாம் வெளியிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு குழுக்கள் மூலியமாக ஆரம்பிக்க வேண்டியது. சேட்டலைட்டில் கொடுக்குறாங்க. மக்களுக்கு தேவையான நியூஸ்களை, உண்மை நியூஸ்களை இப்போ வரைக்கும் யூடியூப் வலைதளங்களில் மித்தவங்க பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த தொலைக்காட்சி மக்கள் பார்க்குறதுக்கு வர்றதுக்கே மிகப்பெரிய ஒரு சிரமம் ஆயிடுச்சு. இதுக்கு ஆல்பர்ட் அப்படின்ற ஒரு திமுக ஊப்பி காரணமாயிட்டாரு. என்னன்னா, மே மாதம் இந்த வெற்றி சேனலோட லோகோவை பதிஞ்சு வச்சு இந்த சேனல் வெளியிடுறதுக்காக சேட்டலைட் உரிமமும் பெறப்பட்டு ரெடியாக இருந்துச்சு. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதுக்கான லோகோ வெளியீட்டு விழாவை மிகப்பெரிய அளவில் நடத்தி சேனலை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது, ஜூலை மாதத்தில், அதாவது ஜூலை கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் அப்படின்றவர் இதே லோகோவை ட்ரேட்மார்க்கில் பதிஞ்சு வச்சுக்கிட்டு இது எங்களுக்குரியது, நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறதா விஜயதரணி அவர்கள் கமிஷனர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நிற்கிதுன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு உண்மை செய்தி போய் சேரக்கூடாது. ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு சபாநாயகர் சொல்லியிருக்காரு, அவை குறிப்பிலேருந்து நீக்கின எதுவுமே ரீல்ஸாக வந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே இந்த திமுக அவங்களோட தொலைக்காட்சியில் அதை போடுறதில்ல. உதாரணத்துக்கு சன் டிவி, கலைஞர் டிவி, சன் நியூஸ், இந்த மாதிரி சேனல்களில் கொடுக்குற செய்திகள் பார்த்தீங்கன்னா முழுக்க திமுக சொம்பாதான் இருக்கும். அப்போ மக்களுக்கு எப்படி உண்மை தெரியும்? உண்மை நிலையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்த சேனல் தான் வெற்றி. இன்னைக்கு அதை முடக்கிட்டாங்க. அதோட பஞ்சாயத்து மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. தயவுசெய்து யாருமே வருத்தப்படாதீங்க. அதுக்கு தான் நம்மளை மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் சேனல்ஸ்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி முடக்கிட்டாங்களேன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. சீக்கிரம் அதுக்கான ஒரு அறிவிப்பு வந்துடும். அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஆவின் பால் அடியோடு நிறுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இடி நம்ம முதலமைச்சர் தலையில் விழுந்திருக்கு. ஏன்னா, பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் ஒரு பக்கம், தமிழக மக்கள் ஒரு பக்கம். இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஆவின் பால் பயன்படுத்துகிற மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. தயவுசெய்து வீடியோ பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டை கொடுத்துருங்க. வீடியோக்கு முதல்ல ஒரு லைக்கை கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஹைப்னு ஒன்று வரும், கமெண்ட்டை தள்ளி விட்டிங்கன்னா அதையும் கொடுத்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட்டு, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு திமுக ஒரு செயற்குழு கூட்டம் தொடங்குச்சு. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அழுகையா அழுதாப்புல மேடையில, நம்ம தோத்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம தோண்டு விடக்கூடாது, இப்பதான் நம்ம பிறந்திருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துறதுக்காக மிகப்பெரிய அளவில் பேசிக்கிட்டே இருந்தாப்புல. கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சாப்பிட்றது, சிப்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. ரைட்டு, ஒரு வழியாக முடிவு என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, 70 வயசை தாண்டினவங்க மாவட்ட செயலாளர் பதவிக்கு தகுதி இல்லை. ஒன்றிய செயலாளர், இணை செயலாளர், இந்த பதவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை நம்ம இழந்து விட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கருதுகிறார். அதனால தான் இந்த ஒரு குழு மாற்றமே. சரி, எப்படினாலும் தேர்தலில் தோக்க போகிறதுக்கு எதுக்கு இப்படி குழுவெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு திமுகவை எப்படியாவது பலப்படுத்திடணும், ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு திமுக மிக தீவிரமாக இறங்கி வேலை பார்க்க போகிறாங்களாம். அதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி தான் இப்போ நடந்திருக்கிற செயற்குழு கூட்டம் அப்படின்னு அறிவாலயத்தில் பேசிக்கிறாங்க. ரைட்டு, கனிமொழிக்கு ஆல்ரெடி துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருக்காங்க. இப்போ செயல் தலைவராக உதயநிதி ஆகலாமா, சபரீசன் ஆகலாமா, கனிமொழி ஆகலாமான்னு போது அது மட்டும் சஸ்பென்ஸாக நீடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு, துரைமுருகன், இந்த மாதிரி ஆட்களோட பதவிகளை இன்னைக்கு பிடுங்கிட்டாங்க அப்படின்றத தாண்டிலும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஏன்னா 70 வயசை கடந்து போச்சு, எப்படினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறதில்ல. நீங்கள் என்னத்தை அவங்க கழகத்தோட ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் எப்படி உடன்பிறப்புகளெல்லாம் வச்சு ஒன்று மண்ணா மேய்ச்சி ஆட்டு மந்தையை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்ற கேள்வி நீங்கள் முன்னேறியுது. ஆனால் வேறு வழி இல்லையே, தலைவருக்கே 80 கடந்து போய்கிட்டு இருக்கலப்பா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி தான் இருக்குது. சரி, இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? ஒரு வழியாக ஜென்சிகளை இன்னைக்கு திமுக முன்னிலையில் கொண்டு இளைஞர்களை பட்டாளத்தை உள்ளே இறக்கி விட்டுருவோம், எப்படியாவது உதயநிதி கையில் கட்சியை கொடுத்து நாசமாக்கிடுவோம்னு சொல்லிட்டு திமுக மிகப்பெரிய அளவில் வேலை பார்க்க தொடங்கியிருக்கு. இதுக்கு ஊடால பார்த்தீங்கன்னா திமுக முன்னாள் மாஜிக்கள் மேலே இருக்கிற வழக்குகள் இன்னைக்கு திமுகவை மிகப்பெரிய ஒரு சர்க்கிளுக்கு கொண்டுட்டு விட்டுருக்கு. இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா சம்மன் போயிருக்கிறாப்புல. எங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வழக்கு போடுங்க, நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. உண்மைதான், அவங்க ஏன் பயப்படணும்? கிட்டத்தட்ட லாரியில் அள்ளுற அளவு நம்ம பணம் வச்சுருக்கோம்னா எதுக்கு பயப்படணும்? எதை வேணாலும் கொடுத்து எதை வேணாலும் விலைக்கு வாங்கிடலான்ற நிலமையில அவங்க இருக்காங்க. அதெல்லாம் விட
ஆல்ரெடி வந்து ஆர்எஸ் பாரதி சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து எரிச்சல் ஊட்டுது. என்னன்னா, ஜெயலலிதா அம்மா எவ்வளோ பெரிய ஆளு, அந்த அம்மாவுடைய பாணியில் வர்றாரு நம்ம முதல்வர் விஜய், கடைசியில் அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, அந்த மாதிரி ஆயிராமல் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து என்ன மாதிரி சொல்ல வராரு, இல்லை எந்த மாதிரி பண்ண போகிறாங்க, இல்லை ஆல்ரெடி என்ன பண்ணாங்க இந்த அம்மாவை அப்படின்னு கேட்குற மாதிரியான கேள்விகள் வருது. ஏன்னா நேற்று தான் கோடநாடு வழக்கோட அந்த கடைசி சாட்சி ஒருத்தர் திடீர்னு பலியாகி வேற இறந்து போயிருக்காரு. அப்போ ஜெயலலிதா அம்மாவுடைய மர்ம வழக்கு திமுக மட்டும் இல்லை, அதிமுக மட்டும் இல்லை, திமுகவே சுத்துதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. இதுக்கு கண்டிப்பாக ஜெயலலிதா அம்மா தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். ரைட்டு. இப்போ ஆவினுக்கு வருவோம். ஆவின் பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பால் உற்பத்தியாளர்கள் கொள்முதல் பணம் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறமா ரூ. 3 நம்மளுடைய சட்டசபையில் முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தினாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ரூ. 3 முதலமைச்சர் உயர்த்துறாரு. ஆனால் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூ. 1 மட்டும்தான் உயர்த்தி கொடுக்குறாங்க, ரூ. 2 வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையில் தான் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ முதல்வர் சொல்கிற பேச்சுக்கு அதிகாரிகள்கிட்ட இடம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சேகர் பாபு உள்ளே வர்றாரு. திமுக கையில் தான் இன்னமும் அதிகாரிகள் இருக்காங்கன்னு சொல்லி சட்டசபையில் ஒரு வார்த்தையை விட்டுறாரு அமைச்சர் ரமேஷ் முன்னாடி. அப்போ அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு பால் உற்பத்தியாளர்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ பால் உற்பத்தியாளர்களே இன்னைக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு திமுக தூண்டி விடுதா? ஆல்ரெடி செவிலியர்களை தூண்டி விட்டாச்சு, தூய்மை பணியாளர்களை தூண்டி விட்டாச்சு, ஆசிரியர்களை தூண்டி விட்டாச்சு, இப்போ விவசாயிகளை தூண்டி விட்டு ஒரு இடத்துல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பால் உற்பத்தியாளர்கள் அடிமடியில் கை வைக்கும் போது சின்ன குழந்தைங்க குடிக்கிற பாலில் வந்து கை வச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும். அவங்களுக்கு 5 வருஷமா ஒரு அரசு வந்து பால் விலை ₹1 கூட உயர்த்தவே இல்லை. ரைட்டா, உயர்த்தவே இல்லை. அவங்களும் அதை கேட்க முன் வரல. இன்னைக்கு மாட்டுக்கான தீவனத்திலிருந்து எல்லாமே உயர்ந்து போச்சு. அந்த வேலை பணியாட்களுக்கு கொடுக்குற சம்பளம், இவங்களுடைய செலவுகள் அனைத்தையும் சேர்த்து இவங்க 1 லிட்டருக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் ₹3 ஏற்றிருக்காங்க. இது அவங்க கோரிக்கையாக வைக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் முன் வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் தனியாருக்கு பால் கொடுத்தோம்னா 1 லிட்டருக்கு எங்களுக்கு ₹50 வரைக்கும் கிடைக்கும், கொழுப்பு சத்து மிக்க பால். சாதாரண பால், அந்த கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கிற பாலுக்கு ₹45 வரைக்கும் லிட்டருக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு ₹40 தரீங்க, ₹45 தரீங்க, எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு ₹5 ஒரு லிட்டருக்கு லாபம் இல்லை, நஷ்டம் அப்படின்ற இடத்துல வர்றாங்க. அப்போ 24ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழக பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்திலிருந்து ஆவின் பால் விடை பெறுகிறது. அப்போ தமிழ்நாட்டில் இனிமேல் ஆவின் பால் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேச்சுவார்த்தை இன்னமும் வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம முதல்வர் அவர்கள் நல்ல முடிவு எடுப்பார். அதிகாரிகளுக்கு கடிவாளம் போட்டே ஆக வேண்டிய சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்றது தெரியுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றதை. அடுத்தடுத்த அப்டேட்டையும் அதை நான் சொல்லிடுறேன் அதுக்கான விஷயத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இடும்பாவனம் கார்த்தியை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு பக்கம் உதயநிதியோட சட்டசபையில் அப்பாவை தேடும்போது நயினார் நாகேந்திரனுக்கு கோவம் வந்துச்சு. என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் ஆள் அமைதியாக இருக்கிறாப்புல, அங்கே என்னன்னா அப்பாவை தேடினவருக்கு இவருக்கு கோவம் வருது அப்படின்னு பார்த்தோம். அப்போ செங்கல்பட்டு கோர்ட்டில் மனைவியை தேடும் கணவன் தேடுவேன் மனைவின்னு சொல்லிட்டு உதயநிதி பதில் சொன்னார். அதை கேட்குறதுக்கு யாருக்குமே துப்பு இல்லையே, திடீர்னு இந்த விஷயத்தை மட்டும் கேட்குறாங்களே நம்ம பேசியிருந்தோம். இப்போ பாருங்கள், சட்டசபையில் ஒரு அமைச்சர் வந்து நம்மளுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் உதயநிதியை 3 மணி நேரம் நீ பாத்ரூமில் இருக்கலப்பான்னு கேட்டார். காரணம், அதுக்கு முன்னாடியே அவர் சங்கி அமைச்சர்னு சொன்னார். அப்போ இந்த சங்கி அமைச்சர்னு சொல்லும்போது அவரை கேட்குறதுக்கு யாருக்குமே துப்பு இல்லை. இந்த இடும்பாவனம் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, நம்ம தொண்டைக்கட்டி, அது எப்படிப்பா கரூரில் இருக்கும்போது கரூர் சம்பவம் நடக்கும்போது நீங்கள் எந்த பாத்ரூமில் ஒளிஞ்சிருந்தீங்கன்னு சொல்லி நிர்மல்குமார் அமைச்சரை பார்த்து கேட்குறாரு. ஒட்டுமொத்த தமிழகமும் வேடிக்கை பார்த்துச்சு. கரூர் சம்பவத்தில் என்ன நடந்துச்சு, தமிழக வெற்றி கழகம் எந்த மாதிரியான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, யாருமே வந்து பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கல. அமைச்சர் புஷியானந்த்லேருந்து ஆதவ அர்ஜுனாலேருந்து எல்லாருமே ஆக்டிவாக இருக்கிற அனைத்தையுமே வந்து போட்டாங்க. ஒரு 41 பேர் உயிரிழந்த ஒரு வழக்கில் எல்லாருமே வந்து ஐயோ இறந்து போயிட்டாங்களா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு அடுத்த நாளே வந்து கட்சி அலுவலர்களை சந்திக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. தலைவரே 3-4 நாள் வீட்டில் முடங்கி இருந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த சீமான் கட்சி அப்படின்ற உதவாக்கரை கட்சி, தமிழகத்தில் தேவையில்லாத அகற்றப்பட வேண்டிய இந்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இந்த மாதிரியான மேடையை போட்டு திமுகவுக்கு சாதகமாக பேசுதுன்னா திமுகவுடைய ₹200 ஊப்பியாக மாறி போயிட்டாங்க தம்பிகள் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு சீமானா இருக்கட்டும், இங்கிட்ட பெட்டி வாங்கினா அங்கே பேசுவார், அங்கே வாங்கினா இவரை பேசுவார். சீமானை பேசுறதுக்கு நம்மளுக்குலாம் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து வாலண்டியராக வண்டியில் ஏறும்போது இப்போ சாட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு புளியை பார்த்து பூனை வந்து சூடு போட்டுக்குச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கோட்டு போட்டால் நம்ம முதல்வர் விஜய் மாதிரியே இருப்போம்னு யாரும் அடிமனசுக்குள்ளே புகுந்து நம்ப வச்சிட்டாங்களோ என்னமோ தெரில. உட்காந்து பேசுகிற விதமே பார்த்தீங்கன்னா வர சரியில்லாத நிலைமை
நிலைமையாக இருக்குது. ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு அப்படின்னா அதை கண்டிப்பாக மக்களுக்கு உண்மையாக சொல்லணும். நான் வந்து சீமான்கிட்ட வந்து காசு வாங்கிட்டேன் அப்படின்றதுக்காகவும், சீமான் அவர்கள் வந்து திமுகட்ட காசு வாங்கிட்டார் அப்படின்றதுக்காகவும் வந்து இன்றைக்கி வீடியோ போடுறாரு சாட்டை அப்படின்னா பொதுமக்கள்லாம் இதை நம்ப மாட்டாங்க. சாட்டையனே தயவுசெய்து கொஞ்சமாவது உண்மையை பேசுங்க. முதல்வர் விஜய் அவர்களை தாக்கி பேசுறதுக்காகவே நான் சேனல் நடத்துகிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் ஆட்சிக்கு வரல. தமிழ் தேசியத்தை மக்கள்கிட்ட கொண்டுட்டு வந்து திராவிடத்தை ஒழிப்பேன்னு வந்த நீங்கள் இப்போ வந்து எந்த மாதிரியான செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி மக்கள் உங்களை எப்படிலாம் காரி துப்புறாங்க அப்படின்றத கொஞ்சமாவது பாருங்கள். துப்புனா தொடச்சிக்கோன்னு தொடச்சிட்டு போயிடாதீங்க. ரைட்டு. இப்போ நம்ம அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ரேஷன் கடையோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் அரிசி போட்டுட்டு இருந்தாங்க, நம்மளும் அதை வாங்கிக்கிட்டு இருந்தோம். சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறதில்ல, ஆடு மாடுகள் சாப்பிடுது. அது போக மாவுகளாம் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா அதில் சோறு சாப்பிட முடியாது. ஆனால் வாலண்டியராக வண்டியில் இருந்த KN நேரு அவர்கள் நான் வந்து சோறு இதில் தான்ப்பா சாப்பிட்றேன் அப்படின்னு வேற சொல்லியிருப்பாரு. இன்றைக்கி அவரோட குட்டுகள்லாம் வெளிப்பட்டுருச்சு. ஆல்ரெடி சுகர் பேஷண்ட்டு கருப்பு கவுனி அரிசி தான் சாப்பிட்றாப்லன்னு சொல்லி ஆல்ரெடி அவரே சொன்ன விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே இந்த சாப்பாடை ஆடு மாடுகள் தான் சாப்பிடுதான்னு ஒரு மிகப்பெரிய உண்மை கண்டறியும் குழு ஒன்று வந்து வச்சுருக்காங்க. வச்சு இன்றைக்கி தான் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. 3160 கோடி ரூபா ஆண்டுக்கு செலவாகுது இந்த ரேஷன் அரிசியில். அப்போ இவ்வளோ பெரிய செலவு பண்ணி மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம சோறு தர முடியல அப்படின்னா எதுக்கு இந்த அரசு நடக்கணும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம முதல்வர் விஜய் அவருடைய அரசு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ ஒரு மூட நிறையா நீங்கள் அரிசி கொடுக்கணும்னு இல்லை. மக்களுக்கு தேவையான சாப்பிட்றதுக்கு தேவையான அரிசியை அளவாக கொடுத்தாலே அதை நல்ல சாப்பாடாக கொடுங்க அப்படின்னு இன்றைக்கி அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. சன்னா நகர் ரெல்லுக்கு அதிகமாக ஊக்கத்தொகை கொடுத்துட்ருக்காங்க. இனிமேல் ரேஷனில் கண்டிப்பாக கடைகளில் நம்ம வாங்குற மாதிரியான பொன்னி அரிசிகள் அந்த அளவு இல்லாட்டினாலும் ரேஷன் அரிசி மாதிரி இல்லாமல் நல்ல அரிசிகள் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்னு. அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய டீட்டெயிலோடு வரேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை தயவுசெய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோக்கு கமெண்ட்டை சொல்லிவிட்டு லைக் பண்ணிடுங்க.